மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, துளசியோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியாரை பார்த்து துளசியோட ஜாதகத்தை காமிப்பாங்க. இந்த ஜாதகம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தாலி அடங்கினாலும் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே இன்னொரு தாலி இந்த பொண்ணோட கழுத்தில் ஏறும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை 15ஆம் தேதி இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க அம்மா போய் அவங்க வீட்டில் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு கார்த்திகை 15 தான் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, துளசி வந்து அவங்க கையால் கும்பத்தை எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அபிராமி நாச்சியாரும் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சிவகாமி நாச்சியார் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பவானி கிட்ட ஒரு தாலியை கொடுத்து, இந்த தாலியை நீ கார்த்திகை 15ஆம் தேதி வந்து அபிராமி நாச்சியார் குடும்பத்தோட கோவிலுக்கு வருவா, அப்போ வந்து இந்த தாலியை நீ துளசி கழுத்தில் கட்டணும்னு சொல்லிட்டு சிவகாமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவானி கிட்ட தாலியை கொடுப்பாங்க. இதை கேட்டோன்னா பவானி ஷாக் ஆனோன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி பவானி வந்து தாலியை கட்டுறதுக்குள்ளே ஏதாவது சின்ன தம்பி அதுக்கப்புறம் அபிராமி நாச்சியார் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசியை காப்பாற்றிடுவாங்களா, அப்படியே காப்பாற்றினதுக்கப்புறம் துளசிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அம்முதா தன்னோட துளசி அப்படிங்கிற விஷயம் சின்ன தம்பிக்கு தெரிய வருமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.